வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, டே ஷீட் 4ல் உள்ள கணக்குகள் தான் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். தனி வட்டி கணக்குகள் தான். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு தொகை ஆண்டிற்கு 8% தனி வட்டி வீதத்தில் அத்தொகையைப் போல் இருமடங்காகிறது. ஒரு தொகை, அதாவது அசல் அமௌண்ட் வந்து 8% வட்டி வீதத்தில் அத்தொகையைப் போல இருமடங்கு ஆகிறது. ஓகேங்களா? இப்போ அசல் அமௌண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 8% வட்டி விதத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த தொகை வந்து 2x அப்படின்னு ஆகுது. ஓகே, எனில் எடுத்துக்கொள்ளும் காலம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இருமடங்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% கொடுத்துட்டாங்க. பிஏ வந்து அதாவது அசல் அமௌண்ட்டை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போது தொகை என்னவாக இருக்கும்? 2xஆக இருக்கும். அப்போது தனி வட்டி என்னவாக இருக்கும்? இப்போ ஒரு எக்ஸோட ஒரு அசல் அமௌண்ட்டோட 2 மடங்கு ஆகுதுன்னா அப்போ இன்னொரு மடங்கு சேர்ந்து, அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் சேர்ந்தால் தான் 2x ஆகும். இது அசல்னா அப்போ இது தனி வட்டியாக தானே இருக்கும். அப்போ தனி வட்டி எக்ஸ் தான். இதை நம்ம ஃபார்முலாவில் போட்டும் கண்டுபிடிக்கலாம். அதாவது தனி வட்டி ஈக்குவல் டு a மைனஸ் பி தானே. a மைனஸ் பி. ஓகேங்களா? அமௌண்ட்டில் இருந்து அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது நம்மளுக்கு தனி வட்டி. ஓகேங்களா? அமௌண்ட் என்ன? 2x 2 மடங்காக மாறுது 8% வட்டி வீதத்தில்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அமௌண்ட்டு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 2x மைனஸ் எக்ஸு, அசல் தொகை எக்ஸு. இதை கழிச்சிட்டோம். 2xலேருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா பேலன்ஸ் ஒரு எக்ஸ். அதான் தனி வட்டி. ஓகேங்களா? இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கிடச்சிருமா? தனி வட்டி எவ்வளோ? எக்ஸ், அசல் அமௌண்ட்டு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ் இன்ட்டு என் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குரிய ஃபார்முலா. அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா? வட்டி வந்து எக்ஸு, அசலும் எக்ஸு. ஓகேங்களா? டிவைடட் பை 100. இதில் மட்டும் எண்ணை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாம். எக்ஸு கேன்சல் ஆயிருமா? அப்போ 100 இந்த சைடு போகும்போது மல்டிப்ளைல் ஆகும். 100 டிவைடட் பை 8 இப்படி கிடைக்குமா? இதை கேன்சல் பண்ணால் 1 8 1 8 மீதி 2 2 16 2 16ன்னு கிடைக்குமா? மீதி 4 வரும். 8 40. இப்போ 12.5 ஆண்டுகள். 0.5 அரைன்னு நம்ம எடுத்துக்கலாமா? 12.5 ஆண்டுகள். ஓகே, ஆன்சர் பி. அடுத்த சம். அசல் ரூபாய் 10,000 ஆனது ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2,000 வட்டியை பெற்றுத்தரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை ஆண்டுகளில்? இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் எவ்வளோ? 10,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% கொடுத்துட்டாங்க. வட்டி கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2,000 கொடுத்துட்டாங்க. இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கிடச்சிரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 2,000. பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலாவில் போட்டுறணும். அசல் எவ்வளோ? 10,000 இன்ட்டு என் தெரியாது அப்படியே வச்சுக்கலாம். ஆர் வந்து 10% டிவைடட் பை 100. 0 0 கேன்சல் ஆயிருமா? எண்ணை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாமா? அப்போது 2,000 டிவைடட் பை இந்த 100 10 மல்டிப்ளை பண்ணால் 1000. இந்த சைடு போகும்போது டிவைடில் வரும். 0 0 கேன்சல் ஆயிருமா? பேலன்ஸ் இருக்கிறது 2 ஆண்டுகள். ஆன்சர் ஏ. அடுத்த சம். தனி வட்டி மூலம் அசல் ரூபாய் 2,000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அசல் வந்து 2,000 கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து 8%. இதில் வந்து அசல் வந்து இரட்டிப்பாகுது. அப்போது வட்டி என்னவாக இருக்கும்? வட்டி 2,000 தானே இருக்கும். அதாவது அமௌண்ட் வந்து என்னவாக இருக்கும்? இரட்டிப்பாகுது அப்படின்னா 4,000 இருக்கும். அப்போது அமௌண்ட்டில் இருந்து அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது வட்டி. அப்போது 4,000ல் இரட்டிப்பாகுதுன்னா 4,000 ஆகும். 4,000லேருந்து இந்த அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது வட்டி 2,000. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2,000. ஓகேங்களா?
ஒரு அமௌண்ட் இரட்டிப்பாகுதுன்னா மீதமுள்ள ஒரு மடங்கு வட்டியாக இருக்கும். ஓகே, இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆண்டுகளை கண்டுபிடிச்சிடலாம், மாதத்தை கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2000, அசல் அதே 2000 இன்ட்டு 8% இன்ட்டு n. ஓகேங்களா, டிவைடட் பை 100, 0 கேன்சல் ஆகிரும். எண்ணை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாமா? அப்போ 2000 டிவைடட் பை 20 இன்ட்டு 8ன்னு வருமா? 0 கேன்சல் ஆகிரும். 1 2 100. 100 டிவைடட் பை 8 அதே 12.5 வரும். 1 8 பேலன்ஸ் 2 20. 2 16 புள்ளி 4ஓட 0 சேர்த்தா 8 40 12.5 ஆண்டுகள். ஓகேங்களா, ஒரு ஆண்டுக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். அப்போ 12.5 இன்ட்டு 12ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். இது ஒரு ஆண்டுக்கு எத்தனை மாதமோ அத்தனை மாதத்தால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மொத்த டோட்டல் மாதம் கிடச்சிரும். இந்த மல்டிப்ளை பண்ணால் 150. அப்போ 150 மாதங்கள். ஆன்சர் பி. அடுத்த சம். தனிவட்டி வீதத்தில் ஒரு அசலானது 15 ஆண்டுகளில் மும்மடங்காகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டின்னு கொடுத்துட்டாங்க. தனி வட்டியில் எப்போவுமே அசல் மாறாது, வட்டி மட்டும்தான் அதிகரிக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு தொகை அந்த அசலானது 15 ஆண்டுகளில் 3 மடங்காகிறது. 15 ஆண்டுகளில் 3 மடங்காகிறது. அப்போது இதில் 1 மடங்கு தொகை, ஏன்னா அசல் வந்து மாறாது, 1 மடங்கு தொகை, பேலன்ஸ் 2 மடங்கு தனி வட்டி. ஓகேங்களா, அப்போ 2 மடங்கு தனி வட்டி கிடைக்கணும் அப்படின்னா அந்த தொகை 3 மடங்காக அதிகரிச்சிருக்கும். 2 மடங்கு தனி வட்டி கிடைக்கணும்னா 15 ஆண்டுகள் இருக்குது, ஆண்டுகள் ஆகுது. அப்போது 1 மடங்கு தனி வட்டி, 1 மடங்கு தனி வட்டி கிடைக்கணும் அப்படின்னா 15/2 2 கேன்சல் பண்ணால் 7.5 வருமா? 7.5 ஆண்டுகள். 1 மடங்கு தனி வட்டி கிடைக்கணும், அந்த தொகை இரட்டிப்பாகணும்னா 7.5 ஆண்டுகள் 1 மடங்கு தனி வட்டிக்கு. இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? 5 மடங்கு ஆகணும், அப்போது எத்தனை ஆண்டுகளில் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 மடங்கு ஆகணும் அப்படின்னா 1 மடங்கு அசல், மீதமுள்ள 4 மடங்கு வட்டி. 1 மடங்கு தனி வட்டிக்கு 7.5 ஆண்டுகள் அப்படின்னா 4 மடங்கு தனி வட்டி கிடைச்சாதான் அந்த தொகை 5 மடங்காகும். அப்போ 4 மடங்கு தனி வட்டிக்கு 7.5 இன்ட்டு 4 2 மல்டிப்ளை பண்ணால் 30 ஆண்டுகள். ஆன்சர் பி. இதை ஷார்ட்கட்லேயும் செய்யலாம். அதாவது ஃபஸ்ட்டு 15 ஆண்டுகளில் வந்து 3 மடங்கு ஆகுது இல்லையா? 3 மடங்கு ஆகுது. அதில் 1 கழிச்சோம்னா 2 மடங்கு, 2 மடங்கு தனி வட்டி. ஓகேங்களா, நம்மளுக்கு என்ன தேவை? 5 மடங்காக எத்தனை ஆண்டுகள் தேவை? அப்போ 5 - 1 4 மடங்கு தனி வட்டி இன்ட்டு அந்த ஆண்டை அப்படியே போட்டுறணும். ஓகேங்களா, 5ல் 4 போச்சுன்னா என்ன வரும்? சரி, 5ல் 1 போச்சுன்னா 4, 3ல் 1 போச்சுன்னா 2 இன்ட்டு 15. ஓகேங்களா, 1 இங்கே 7.5 வருமா? 7.5 இன்ட்டு 4 30. ஓகேங்களா, அவ்வளோ 30 ஆண்டுகள். இப்படி ஒரே வரியிலையும் நம்ம ஷார்ட்கட்டில் செய்யலாம். ஓகே, அடுத்த சம். தனி வட்டியில் அசலானது n ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் எனில் அது எத்தனை ஆண்டுகளில் m மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டியில் அசல் வந்து n ஆண்டுகளில் இரட்டிப்பாகுது, அப்போ 1 மடங்கு வட்டி அதில். ஓகேங்களா, இப்போ 1 மடங்கு அசல் எப்போவுமே தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் மாறாது. 1 மடங்கு அசல்னா n ஆண்டுகளில் இரட்டிப்பாகுது, அப்போ இன்னொரு மடங்கு சேர்ந்து வருது அப்படின்னா n ஆண்டுகளில், அப்போ இந்த 1 மடங்கு வந்து வட்டி. ஓகேங்களா, அப்போது வட்டி 1 மடங்காக n ஆண்டுகள் தேவைப்படுது. ஓகேங்களா, அப்போது கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? அந்த தொகை வந்து எப்பொழுது எத்தனை ஆண்டுகளில் m மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ m மடங்கு தொகை பெறணும் அப்படின்னா m-1 மடங்கு வட்டி. ஓகேங்களா, m மடங்கு 1 - வட்டி பெற்றால்தான் m மடங்கு தொகை கிடைக்கும். ஓகேங்களா, அப்போது m மடங்கு தொகை வேணும் அப்படின்னா
எத்தனை மடங்கு வட்டியாக கிடைக்கணும்? m-1 மடங்கு வட்டி கிடைக்க வேண்டும். ஓகேங்களா? அப்போது தேவையான இப்போ 1 மடங்கு வட்டிக்கு n ஆண்டுகள் தேவைப்படுது. அப்போ n-1 மடங்கு வட்டிக்கு m-1 இன்ட்டு n ஆண்டுகள் தேவைப்படும். ஆன்சர் சி. அடுத்த சம். ரூபாய் 2500 அசலானது 2.5% வட்டி வீதமும் ரூபாய் 187.50 அதாவது 187 ரூபாய் 50 பைசா தனி வட்டியாக எத்தனை ஆண்டுகளில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியே நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 187.50 ஈக்குவல் டு அசல் அமௌண்ட் 2500, காலம் தெரியாத அப்படியே வச்சுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2.5 டிவைடட் பை 100. இதில் மட்டும் எண்ணெய் மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாமா? அதாவது தசமத்தில் இருக்கனால 100ஆல் கேன்சல் பண்ண வேணாம், அப்படியே மல்டிப்ளை பண்ணால் அந்த தசமம் போயிடும். ஓகேங்களா? அப்போ 187.50 இன்ட்டு இந்த 100 டிவைடட் பை 2500 இன்ட்டு 2.5ன்னு கிடைக்குமா? இது எப்படி கிடைக்கும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 2 டிஜிட் வலதுபுறம் இந்த தசம எண் வந்து இடம்பெயரும். அப்போ 187 இந்த 50 அப்படியே வந்துடும். அதாவது 18,750 டிவைடட் பை இதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? அதாவது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 6,250 கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 0 கிடைக்கும். இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கனால புள்ளி வச்சோம்னா 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 6,250 கிடைக்கும். 0 கேன்சல் ஆயிரும். இதை 25ஆல் பார்த்தோன்னே தெரியுது. 25ஆல் கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 25 பேலன்ஸ் 25 50. ஓகேங்களா? 62ல் 2 25 இருக்குது. ஓகே, 50 பேலன்ஸ் எவ்வளோ? 12. அப்போ 125 5 25 125ல் 5 இருக்குது. ஓகே, 25 இன்ட்டு 25 625. ஓகேங்களா? 25 ஸ்கொயர். ஓகே, மேலே வந்து 187ல் எத்தனை 25 இருக்குது? 100ல் 4, 87ல் 3, அப்போ 7. பேலன்ஸ் 12 125 ஆகும். 5 25 125. ஒரு 25 25 3 25 75. அப்போ 3 ஆண்டுகள். ஆன்சர் பி. அடுத்த சம். ரூபாய் 450க்கு ஆண்டிற்கு 4.5% வட்டி வீதத்தில் தனி வட்டி முறையில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 81 வட்டியாக கிடைக்கும் கேட்டிருக்காங்க. அதாவது வட்டி வந்து 81 ரூபாய். இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 81 இன்ட்டு அசல் எவ்வளோ? 450. எண் தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4.5 டிவைடட் பை 100. 0 கேன்சல் ஆகிடும். எண்ணெய் மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாமா? அப்போ என்ன வரும்? 81 இன்ட்டு 10 டிவைடட் பை 45 இன்ட்டு 4.5ன்னு வருமா? அதாவது n ஈக்குவல் டு 81 இன்ட்டு 10 டிவைடட் பை 45 இன்ட்டு 4.5ன்னு வரும். கேன்சல் பண்ணிடலாமா? 2 10 9 45. 9 9 81. அகெயின் 9 இங்கே 4ல் 9 கிடையாது. அப்போ 0.45ன்னு வரும். 9 45ன்னு வரும். இப்போ ரெண்டும் கீழே என்ன இருக்குது? 0.5 இருக்குது. இப்போ 2ல் எத்தனை 0.5 இருக்குது? 0.5னா ஒன்றும் இல்லை, அரை தான். இப்போ 2ல் எத்தனை அரை பங்கு இருக்குது? 4. அப்போ 4 ஆண்டுகள் வரும். அப்படி இல்லைன்னா மேலையும் கீழேயும் 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டெசிமல் போயிடும். அப்புறம் அடித்து போட்டுக்கலாம். 4 5 5 4 5 20. ஓகேங்களா? இல்லைன்னா அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 2ல் 0.5 4 இருக்குது. அப்போ 4 ஆண்டுகள். ஓகேங்களா? ஆன்சர் பி. அடுத்த சம். செல்வன் ரூபாய் 5000 3 மாதத்திற்கு ஒரு முறை சேமிக்கிறார் எனில் ரூபாய் 1,50,000 சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல்வன் வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை 5000 ரூபாய் சேமிக்கிறாங்க. ஒரு வருடத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். 12ல் எத்தனை 3 மாதங்கள் இருக்குது? டிவைடட் பை 3. 4 3 மாதங்கள் இருக்குது. ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒரு முறை 5000 ரூபாய் சேமிக்கிறாங்க. அப்போ 3 மாதங்களுக்கு 4 × 5000 20,000 ரூபாய் ஒரு வருடத்துக்கு
சேமிக்கிறாங்க. ஒரு வருடத்துக்கு 20,000 ரூபாய். அப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, 1,50,000 சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும்? அப்போ 1,50,000 டிவைடட் பை ஒரு வருடத்துக்கு எவ்வளோ சேமிப்பாங்க, அதை டிவைட் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணி 4 0 கேன்சல் ஆயிருமா? ஒரு 2 2 7 2 14.1 அப்போ 5 7.5 7.5ன்றது 7.5 ஆண்டுகள். ஆன்சர் பி. ஓகேங்களா? ஒரு வருடத்துக்கு கால்குலேட் பண்ணிவிட்டு அதை இந்த 1,50,000 டோட்டல் அமௌண்ட்லேருந்து டிவைட் பண்ணிட்டோம்னா ஒரு வருடத்துக்கு எவ்வளோ கிடைக்குமோ அதை டிவைட் பண்ணிட்டோம்னா அத்தனை ஆண்டுகள் கிடச்சிரும், நம்மளுக்கு தேவையான ஆண்டுகள் கிடச்சிரும். அப்போது 7.5 வருடத்தில் 1,50,000 சேமிப்பாங்க. ஆன்சர் பி. அடுத்த சம். தனி வட்டியில் ஒரு தொகை 20 வருடத்தில் 3 மடங்கு ஆகிறது. அதே தொகை அதே வட்டியில் எவ்வளவு காலத்தில் 2 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசல் மாறாது, வட்டி மட்டும்தான் அதிகரிக்கும். 20 வருடத்தில் அந்த தொகை 3 மடங்கு ஆகியிருக்கு, 3 மடங்கு தொகை ஆகிருக்குன்னா அதில் 2 மடங்கு வட்டி இருந்திருக்கணும். 2 மடங்கு வட்டி இருந்திருக்கணும். அப்போது 2 மடங்கு வட்டி பெற 20 வருடம் ஆகுது, 20 ஆண்டுகள் ஆகுது. அப்போது ஒரு மடங்கு வட்டி பெற 20 டிவைடட் பை 2 10 ஆண்டுகள் ஆகும். இப்போது ஒரு மடங்கு வட்டினா ஒரு மடங்கு அசலாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு மடங்கு அசலுக்கு ஒரு மடங்கு வட்டியும் சேர்ந்துச்சுன்னா அந்த அசல் வந்து இரட்டிப்பாயிரும். அப்போ இரட்டிப்பாகிறதுக்கு உண்டான கால அளவு 10 ஆண்டுகள். ஓகேங்களா? ஆன்சர் பி. அடுத்த சம். ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனிவட்டியானது அசலின் 9/16 மடங்குக்கு சமம். வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும்போது வட்டி வீதத்தையும் வருடத்தையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம அசலை வந்து பின்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து தனி வட்டி வந்து அசலின் 9/16 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தனி வட்டி என்னவாக இருக்கும்? 9/16 பி. ஓகேங்களா? வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போது எண்ணும் ஆறும் சமம் எண் மதிப்பில், அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை அப்படியே நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எஸ்ஐ என்னது 9/16 பி. பி வந்து தெரியாத அப்படியே வச்சுக்கலாம். எண்ணும் ஆறும் சமம், அதாவது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எடுத்திருக்கோம், டிவைடட் பை 100. பிபி கேன்சல் ஆயிருமா? இந்த 2 பியும் கேன்சல் பண்ணிடலாம் நம்ம. அப்போது எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகுமா? இந்த 100 இந்த சைடு வந்துச்சுன்னா 9 × 100 டிவைடட் பை 16ன்னு வருமா? 900 டிவைடட் பை 16ன்னு வருமா? அது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? அதாவது எக்ஸ் ஸ்கொயர் = 900/16ன்னு வருது. இது எக்ஸுன்னா ரூட் ஆஃப் எடுக்கணுமா? ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 30 × 30 900, 4 16. ஓகேங்களா? அதை கேன்சல் பண்ணோம்னா 1 4 4 7 4 28, பேலன்ஸ் 2 20, 5 5 20. ஓகேங்களா? 7.5 7.5ன்றது 7.5 ஆண்டுகள். 7.5 இங்கே வந்து வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆண்டும் 7.5 ஆண்டுகள், வட்டி வீதம் வந்து 7.5%. ஆன்சர் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டே 4ல் உள்ள சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் டே 5க்குரிய சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.